வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பி குட் டு குட் முன்னாடி சொல்லியாச்சாமா. ஸோ வேற எழுத போகிறோம். என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடன் எழுதலாமா? வாழ்க வளமுடன். ஓகே. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. வேதாத்ரி மகரிஷிங்கிறவர் தான் இது ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணினார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூட ஃபோன் எடுக்கும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ நம்ம கவுண்டர்ஸ் பற்றி பார்க்குறோம் இல்லையாடா? கவுண்டர் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, கவுண்டர்னா என்ன செய்யும்? கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்டர். கரெக்டா? கவுண்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கவுண்ட் பண்ணலாம்? 0 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணலாமா? 0 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணலாமா? இது வந்து டெசிமல் எப்படி கவுண்ட் பண்ணலாம்? பைனரினாக்க 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 இப்படி கவுண்ட் பண்ணலாம். இல்லை ரிவர்ஸ்லேயும் கவுண்ட் பண்ணலாம். எப்படி? 3 2 1 0 இப்படிலாம் போகிறது இல்லையா? 3 2 1 0 அந்த மாதிரி கூட கவுண்ட் பண்ணலாம் நம்ம. 1னா 1 1, 2னாக்க 1 0, 1னா சரி 3னாக்க 1 1, 2னா 1 0, 1னா 0 1, 0னா 0 0 இந்த மாதிரியும் நம்ம ரிவர்ஸில் கூட கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து அப் கவுண்டர். 0 1 2 3 போகிறோம் இல்லையா, அது பேர் அப் கவுண்டர். 3 2 1 0ன்னு போகிறோம் இல்லையா, அது பேர் டவுன் கவுண்டர். ஸோ அப் கவுண்டரும் பண்ணலாம், டவுன் கவுண்டரும் பண்ணலாம். ஓகே. அப் டவுன் கவுண்டர்னு ஒன்று இருக்கு. அப் ஸ்லாஷ் டவுன் கவுண்டர். நீங்கள் நினைச்ச வரைக்கும் அப்பாக போகலாம். எக்ஸாம்பிளுக்கு 0 1 2 3 4 5 வரைக்கும் போதும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை சார் இப்போ டவுன் ஆக்கு அப்படின்னா உடனே 5க்கு அப்புறம் 4 3ன்னு வரும். திருப்பி அப்பாக்குன்னா உடனே திருப்பி 5 6 சரி 4 ஓகே 4 5 6 இப்படிலாம் போகும். ஓகேங்களா? ஸோ அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர் 3 டைப்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃபைன். சரி. ஸோ இப்போ கவுண்டர்னா என்ன டிஃபைன் இன்னும் பண்ணலையா நம்ம? உங்களுக்கு டெஃபினேஷன் வேணுமா? கவுண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. ரெஜிஸ்டர். ரெசிஸ்டர் கிடையாதுங்க. ஹலோ, ரெஜிஸ்டர் ஜி புரியுதா? ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்னா ஒன்றும் இல்லைங்க. நிறைய ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை பக்கத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. Flip-flops connected one after another is called a register அப்படின்னு சொல்லிக்கலாம். A number of flip-flops connected one after another is called a register அப்படின்னு சொல்லலாம். ஸோ a register, ஓகேங்களா, a register used for counting operations, used for counting operations is called a counter. அவ்வளோதாங்க, சிம்பிளான டெஃபினேஷன் உங்களுக்கு இதுதான். இஸ் called a counter. ஈஸியாக இருக்குங்களா டெஃபினிஷன்? A register used for counting operations is called a counter. ரெஜிஸ்டர்னா என்ன, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் பார்த்தோம், வேண்டாம் இப்போதைக்கு. ஃபைன், இதுதான் டெஃபினேஷன் வச்சுக்கோங்க கவுண்டருக்கு. ஃபைன். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஒரு கவுண்டரை பார்த்துட்டாக்க நம்மளுக்கு ஹாப்பி ஆகிடும் இல்லையா? ஸோ ஒரு கவுண்டர் டிசைன் பண்ணிவிடுவோம். ஸோ கவுண்டர் டிசைன் பண்ண என்ன தேவை அப்படின்னாக்க, ஒரு மினிமமாக 2 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவை. மினிமமாக 2 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ். ஸோ அப்படின்னா இது வந்து 2 பிட் கவுண்டர். 2 பிட் கவுண்டர் இதை டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 பிட் கவுண்டர். 2 பிட்னா 2 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவை. ஓகே, 2 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ். ஃபைன். ஸோ என்ன ஃப்ளிப் யூஸ் பண்ணலாம்? டீயே எடுத்துக்கலாம். டீ போதும் நம்மளுக்கு. டீ குடிக்காதீங்க பஸ், இது டீ ஃப்ளிப்ஃப்ளாப். ஓகே, டீக்கெல்லாம் 1 1ன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேயா? அப்புறம் கிளாக் ஒருத்தர் இருப்பார். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு எடுக்கலாமா, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இப்போ நான் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு கிளாக் எடுக்க போகிறேன். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு கிளாக். இதுவும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு கிளாக். ஓகே ஃபைன். Q Q பார், Q Q பார், இதெல்லாம் கரெக்ட் வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ இதுக்கு ஒரு கிளாக் இருக்கா? இது ஒரு கிளாக் இருக்கு, இதுக்கு ஒரு கிளாக் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? இந்த Q இருக்குல்ல, அதை வந்து கிளாக்காக இப்படி கனெக்ட் பண்ண. இதுதான் ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து வேற கிளாக்கு, இதுக்கு வேற கிளாக்.
ஓகேயா? இதுக்கு பேர் வந்து T0 வச்சுப்போம். இது பேர் Q0. இது பேர் T1, இதுக்கு பேர் Q1 வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் ரெண்டும் வேற வேற. T0 இது பேர் T1, Q0 Q1. இதுக்கு வேற கிளாக், இதுக்கு வேற கிளாக். ஸோ வேற வேற கிளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து அசிங்க்ரனஸ் கவுண்டர் அப்படின்னு பேர். அசிங்க்ரனஸ் கவுண்டர். இது என்னது? இது கவுண்டர். கவுண்டர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஏது பேர் அசிங்க்ரனஸ்? வேற வேற கிளாக் யூஸ் பண்ணுறோம். டிஃபரெண்ட் கிளாக்ஸ். ஒரு ஃப்ளாப்க்கும் ஒரு கிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அது பேர் வந்து அசிங்க்ரனஸ் கவுண்டர். ஃபைன். ஸோ இப்போ இது வந்து எப்படி? இப்போ வந்து 2 பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 பிட்ஸ்னால் என்னெல்லாம் வரும்? 2 பிட்ஸில் 00, 01, 10, 11 இப்படி 4 கவுண்ட் பண்ணலாம். கரெக்டாங்களா? திருப்பி 00 தான் வரும். ஸோ மொத்தமே வந்து உங்களுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும்னா இது பேர் வந்து என்ன பார்த்தோம்? அப் கவுண்டர் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? அப் கவுண்டர்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ஒரு சர்க்கியூட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிட். 2 பிட்ஸ் முன்னாடி போட்டோமா, அந்த 2 பிட் எழுதிட்டோம். அப்புறம் இங்கே அசிங்க்ரனஸ்னு சொன்னோமா, அசிங்க்ரனஸ் அந்த வேர்டும் எழுதிட்டோம். அப்புறம் இங்கே என்ன அப்புன்னு எழுதினோமா, அப் கவுண்டர். அப் கவுண்டர். ஸோ 2 பிட் அசிங்க்ரனஸ் அப் கவுண்டருக்கான சர்க்கியூட் டயக்ராம் இங்கே வரைஞ்சிட்டோம். லாஜிக் டயக்ராம்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ வேவ் ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம கரெக்டானு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேயா? இது என்ன கிளாக் சொன்ன, என்ன ஃபிளிப் ஃப்ளாப் சொன்னோம்? நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுன்னு கொடுத்தோம் இல்லையா? நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் அப்படின்னா வந்து ஃபாலிங் எட்ஜ் எல்லாம் வரைய போகிறோம். ஃபாலிங் எட்ஜ் எவ்வளோ வரையலாம்? 4 கிளாக்குக்கு வரைஞ்சிக்கோங்க போதும். அதுக்கு மேலே வேணாம். 4 போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. 4. ஓகே. இவர் யாரு? இவர் பேர் கிளாக். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டுக்கு பேர் என்ன? Q0. கரெக்டா? அது எப்போ வரும்? ஸோ இனிஷியலாக 0ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாக் வந்த உடனே t equal to 1 இல்லையா? t equal to 1 அப்படின்னா பழைய வேல்யூ இப்போ கம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். டாகிள் பண்ணுறோம். டாகிள் பண்ணியாச்சு. அடுத்த கிளாக் வந்துடுது. இப்போ என்ன செய்யணும்? அதை டாகிள் பண்ணி விடுங்க. ஓகே. திருப்பி அடுத்த கிளாக் வந்துடுது. இப்போ என்ன செய்யணும்? இந்த அவுட்புட்டை டாகிள் பண்ணுங்க. திருப்பி அடுத்த கிளாக் வந்துடுது. இப்போ என்ன செய்யணும்? இதை டாகிள் பண்ணுங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபுல்லாக வரையணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரு 4 வேணுமா வரையணுமா ஆசைப்படுறீங்க, சரி வரைஞ்சிடுவோம். நம்ம இவ்வளோ போட்டதுக்கு எவ்வளோ கிளாக் போட்டிங்களோ அவ்வளோ தூரம் வரைஞ்சிடணும். அதுதான் கரெக்ட். இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா மொட்டையாக நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அழகாக நம்ம கிளாக் வரும்போது அப்படியே தலைகீழ மாற்றி மாற்றி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க கான்செப்ட். ஃபைன். Q0 வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது நம்ம சர்க்கியூட்டில்? Q0 தான் வந்து கிளாக்காக போகிறது. Q0 வந்து ஒரு கிளாக்கு. அது என்னது? நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக். ஸோ அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆரோ போட்டுக்க போகிறோம். ஆரோ போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ Q1 வரைய போகிறோம். Q1 T1 என்ன வேல்யூ பார்த்தீங்களா? T1 அதுவும் 1 தான். அப்படின்னா இதுவும் அதே போல் டாகுல் ஆக போகிறது. Q1 டாகுல் ஆக போகிறது. ஸோ இனிஷியலாக 0வாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக 0. இப்போ கிளாக் வந்துடுது. கிளாக் வந்த உடனே பழைய 0 வந்து 1ஆக மாறிடும். அடுத்த கிளாக் வர்ற வரைக்கும். ஸோ அடுத்த கிளாக் வந்துடுது. இப்போ எவ்வளோ வந்தது? 1 இருக்கா? 0 ஆக்கி விட்டுருங்க. 0 ஆக்கிடுங்க. திருப்பி அடுத்த கிளாக் வந்துடுது. இப்போ என்ன? 0 1 ஆக்குங்க. ஓகே. திருப்பி அடுத்த கிளாக் வந்துடுது. திருப்பி 1 0 ஆக்குங்க. இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த Q இருக்கு இல்லையா? Q வந்து இங்கே 0 வருது இல்லை? இங்கே 0 வந்து அப்புறம் இங்கே 1 ஆயிருக்கு. திருப்பி இங்கே 0 1 0 1 0 1 இப்படி போயிட்டே இருக்கு. Q1 இருக்கு பாருங்க. அதுவும் இதே போல் தான் மாறிட்டே இருக்கு. எங்கெல்லாம் Q போட்டிருக்கோமோ அதுக்கு நேராக Q1க்கும் வேல்யூ போடணும். Q0க்கு எங்கெல்லாம் வேல்யூ 1ன்னு போட்டோம் இல்லையா? அதுக்கு நேரம் இங்கே என்ன போடலாம்? 0. இந்த 0க்கு நேரம் இங்கே என்ன போடணும்? Q1க்கு 1ன்னு போடணும். ஏன்னா 1ல் இருக்குது. இங்கேயும் ஒரு 1 போட்டுக்கோங்க. திருப்பி 0வை எடுத்து 0. திருப்பி 1க்கு போயிடுத்து 1 இப்படி போட்டுக்கிறோம். ஓகே போட்டாச்சு. இப்போது நம்ம என்ன தெரியுமா? இதுதான் பியூட்டி. சரி இது 0 இருக்கு, இதுவும் போட்டுக்கலாமா? 0னா இது 0 போட்டுக்கோங்க. 0. ஓகே. இப்போ என்ன அப்படின்னா ரீட் பண்ணும்போது Q1ஐயும் Q0ஐயும் சேர்த்து நம்ம ரீட் பண்ணணும். ஓகே. Q1 ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். அப்புறம் Q0 ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுங்கள். அப்புறம் இதை ரீட் பண்ணுங்கள். ஸோ 0 0 அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன? 0 1 ரீட் பண்ணுங்க. அப்புறம் 1 0 அப்புறம் 1 1 திருப்பி 0 0 0 1 1 0
1 1 திருப்பி 0 0 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா சீக்வென்ஸ் வந்துருச்சா? 0 0 0 1 1 0 1 1 0 0 0 1 1 0 1 வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இது பேர் கவுண்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 ஃபிளிப் ஃப்ளாப்பை பக்கத்தில் பக்கத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபிளிப் ஃப்ளாப்போட Q0 வந்து செகண்ட் ஃபிளிப்புக்கு கிளாக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேயா? Q1ஐயும் Q0ஐயும் படித்து பார்க்குறோம். படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் கிடைக்கிறது. ஸோ இந்த ஒன்று இருக்கு இல்லையா? 0 0 0 1 1 0ன்னு இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஒரு காம்பினேஷனுக்கும் ஸ்டேட் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. ஸோ 0 0ங்கிற காம்பினேஷன் இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஸ்டேட். 0 1ங்கிறது ஒரு ஸ்டேட். 1 0ங்கிறது ஒரு ஸ்டேட். 1 1 ஒரு ஸ்டேட். மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது மொத்தம் யூனிக்காக? மொத்தமே வந்து 4 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஓகே 4 ஸ்டேட்ஸ். ஸோ 2 பிட் கவுண்டரில் மொத்தமே 4 நம்ம 4 காம்பினேஷன்ஸ்னு சொன்னோம் இல்லையா? 0 0 0 1 1 0 1 1 தான் 2 பிட்ஸ் தான் இத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும்னு. இங்கே டயக்ராம் படி என்னென்னா அது பேர் 4 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? See you next class. Bye.